இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளையானால் அது எப்படி தேவனுடைய பிள்ளையாகிறது, எப்படி தேவனுடைய பிள்ளையா வளர்றது, தேவனுடைய பிள்ளைக்குரிய சுதந்திரம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் படிப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நாம் தேவனுடைய பிள்ளையானால் நம்ம சீட் எங்க இருக்கு, ஆண்டவர் நம்மளை எங்க உட்கார வச்சிருக்கிறாரு, நம்முடைய இருக்கை எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பவுல் எழுதியிருக்கிறாரு 20வது வசனத்துல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. சரி, எப்படி நம்ம குடியிருப்பு பரலோகத்துக்கு போச்சு? நம்ம எபேசியர்ல வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரத்துல 20வது வசனத்துல, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும், இந்த எல்லா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. இப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பி அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய மரணத்தினால மரணத்தையும் சாத்தானையும் சாபத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப தேவன் அவரை எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி உன்னதங்களில அவருடைய சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய பக்கத்துல அவரை உட்காரும்படி செய்திருக்கிறார். செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து எப்படி உட்கார வச்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பார்சத்துல உட்கார வச்சிருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். இப்போ அதனால நமக்கு என்ன கிடைச்சது பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் நம்மையும் உயிர்ப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தின் மூலமாக நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றினின்றும் நாம நீங்களாக்கப்பட்டு நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதலினால நம்ம எங்க உட்கார வச்சிருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம சீட் எங்க இருக்கு பாருங்க. எப்படி இந்த நல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு என்னென்ன செய்தாரோ, எப்படி அவரை உயிர்ப்பித்தாரோ, என்னென்ன அதிகாரம் அவருக்கு கொடுத்தாரோ, எங்க உட்கார வச்சிருக்கிறாரோ அதே பொசிஷன், அதே பிளேஸ் அப்படியே நமக்கு செய்யறாரு பாருங்களேன். இயேசு பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறது போல நம்மையும் உயிர்ப்பித்து நம்மையும் அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்திருக்கிறார். இனிமே செய்வாருன்னு சொல்லப்படல, ஏற்கனவே செய்திருக்கிறார். அப்போ நம்ம எங்க இருக்கிறோமா? உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோமா? எப்படி இந்த உன்னதத்துல அவரோட கூட உட்கார்ந்து இருக்கோம்? நம்ம இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம உடம்பு இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள 3 விதமா எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் ஒன்றாக செயல்படுகிறாரோ, அது போல நம்முடைய இந்த வெளியே தெரிகிற இந்த உடம்பு ஆகிய இந்த சரீரத்துக்குள்ள விலையேற பெற்ற ஒரு ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிறது. அந்த ஆத்துமா தான் உள்ளான மனிதன் சொல்ற நம்முடைய மனசாட்சி, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள் அடங்கிய அந்த பகுதி. நம்முடைய ஆவி இந்த சரீரத்தை இயக்குகிறது. ஆக இந்த ஆவி ஆத்துமா சரீரம், வெளியே தெரிகிற சரீரம் ஒண்ணுமே கிடையாது. இது ஜஸ்ட் அந்த ஆவியும் ஆத்துமாவும் வாசம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை அல்லது ஒரு கூடாரம், அவ்வளவுதான். மற்றபடி மெயின் ரோல் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா அந்த ஆவியும் ஆத்துமாவும். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு எங்க இருக்கிறது அப்படின்னா பிதாவோட கூட உன்னதங்கள்ல அவருடைய வலது பார்சத்துல அவரோட கூட உட்கார வைக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய சரீரம் இங்க இருந்தாலும் நாம் ஆவியில, இப்ப நம்ம பிறந்த குழந்தையை பற்றி இந்த வளர்ச்சியை பற்றி எல்லாம் படிக்கிறோம்ல, இது வெறும் சரீர பிரகாரமான ஒரு குழந்தை பிறப்பு பற்றி வளர்ச்சியை
பற்றி நம்ம படிக்கல. நாம் எல்லாம் இந்த யோவான் 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல நம்ம பார்க்கப்படியும் நாம் இப்போ பிறந்துள்ள இந்த மறுபிறப்பு இது தேவனால பிறந்தவர்கள். நாம் தேவனுடைய ஆவியினால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாலே நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த மாம்சத்திலும் இரத்தத்தினாலும் பிறக்கிற பிறப்பு அல்ல, இது மறுபடியும் பிறந்த பிறப்பு, ஆவிக்குரிய. இததான் நம்ம இந்த உலக வாழ்க்கை வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேறன்னு வேறுபடுத்தி பேசுறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளா நம்ம பிறந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் இந்த காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆவிக்குரிய இந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில தான் ஆவியில நம் தேவனோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். அப்போ தேவனுடைய சிங்காசனம் 3ஆம் வானமாகி அங்க இருக்குது. அதுக்கு நடுவுல 2வது வானத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், வான மண்டலத்தில் உள்ள ஆகாய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்குல்ல, அந்த ஆகாய மண்டலத்துல சேனைகள், பிசாசின் சேனைகள் ஒரு பக்கம் இருக்கு. நாம் காண்கின்ற இந்த முதல் வானம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிறது, இது 1வது வானம். இப்படி 3 பிரிவா, முதல் வானம், 2வது வானம், 3வது வானம். பாருங்க, அதுலயும் 3. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இப்படி எல்லாம் 3 இருக்குது. இதுல நம்முடைய சீட் இப்ப எங்க வந்துருச்சு அப்படின்னா, நம்முடைய இருக்கை, நமக்கு பிளேஸ் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3வது வானத்துல பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கும்படியான அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம்! நம்ம இதை புரிந்து கொண்டோமா? நம்ம இன்னும் வருகிற நாட்கள்ல இதை பற்றி நம்ம தியானிக்கலாம். நம்முடைய சரீரம் இந்த உலகத்துல, அதாவது காணக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆவியில நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிற இடம் நம் காணக்கூடாத ஒரு மண்டலமா இருக்கிறது. அந்த காணக்கூடாத மண்டலத்துல எப்படி எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கு, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அரசாங்கம், அரசியல், பிசாசின் காரியங்கள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்ட அந்த இடத்துல நாம் ஆவியிலே உட்கார வைக்கப்படுகிறோம். அந்த பொசிஷன்ல இருந்து கீழே பார்க்கணும். கீழே இருக்கிற வியாதியை பார்க்கணும், கீழே இருக்கிற பிசாசின் கிரியைகள், அழிவுகள், நாச மோசங்கள், பட்டயங்கள், சேதங்கள், பஞ்சங்கள், இங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம் ஆவியில இயேசு கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து பார்க்கணும். அப்பனா நமக்கு பிரச்சனை சின்னதா தெரியும். இந்த உலகம் இருக்க வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டு சொல்லி இருக்கிறார்ல. உலகம் இருக்கிற வரைக்கும் உபத்திரவங்கள் உண்டு, சாத்தான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனா நம்ம சீட் எங்க இருக்கு? நம்ம இந்த பூமிக்குரியவங்க அல்ல, இந்த சரீரத்துல மட்டும் நம்ம இல்ல. நம்முடைய சீட் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்துல நமக்கு ஒரு சீட்ல நம்மளும் உட்கார வச்சிருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நீங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்து இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம யாரு, தேவ பிள்ளைன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்லாக்கியம் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ரகசியம் அத இது காண்கிற மண்டலம் மட்டும் இல்ல பாருங்க, காணக்கூடாத மண்டலத்திலும் உள்ள காரியங்களை நம்ம இது பார்த்து புரிஞ்சுக்கிட முடியாது. கருத்துல நம்முடைய மனதுல நம்முடைய ஆவியானவரோட உதவியோட நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் சரியானபடி இந்த உலகத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம கையாள முடியும், நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும், கர்த்தரோடு கூட எந்தெந்தைக்கு சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சீட் எங்க இருக்குன்னு. இந்த இணைப்பை பத்தி, இப்படி ஒரு தெய்வீக இணைப்பு இல்ல, பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு தெய்வீக இணைப்பு, இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக இணைப்பு. இதை பத்தி நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நம்ம இன்றைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களையும் ஆண்டவரே, அக்கிரமங்கள்ல பாவங்கள்ல மரித்தவர்களா இருந்த, ஒன்றுக்கும் உதவாதா இருந்த எங்களையும் கூட கர்த்தாவே, எப்படி உங்க குமாரனாகிய கிறிஸ்துவ உயிரோட எழுப்புனீங்களோ அப்படியே எங்களை எழுப்பி, எப்படி உங்க கிறிஸ்துவ உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களோ அது போல எங்களை உட்கார வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்திலே தேவனோடு கூட உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தையும் பெற்று இருக்கிறோம். எங்க சீட் ஆண்டவரே ஹெவன்ல வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. அந்த இடத்தை நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இனிமே கொடுப்பேன்னு சொல்லலப்பா, எங்களை அங்க உட்கார வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை தந்து அங்க உட்கார வச்சிருக்கீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, நான் தேவ பிள்ளையானால் ஆண்டவரே, நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல ஆண்டவரே, இன்னும் உங்களை பற்றி ஆழமான அறிவையும் ரகசியத்தையும் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக, நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்துல தருகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.